கொலாபரேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த கொலாபரேஷன்ல ஒரு எக்ஸலன்ஸ் எல்லாத்துலேயும் ஒரு பாசிட்டிவ் எடுத்துட்டு அந்த கொலாபரேஷன் கோசம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப சின்சியரா பர்ஃபார்ம் பண்ற ஒரு ஐ வுட் நாட் சே இட்ஸ் a young star, it's a future star. அவரை பத்தி இன்னொரு 2-3 வருஷம் கழிச்சு எல்லாரும் நல்லா புரியும். இஸ் கோயிங் டு பர்ஃபார்ம் இன் சச் a great way. இப்போ யூஎஸ் ஆபரேஷன்ஸ்ல அவர் எடுத்து ஆரம்பிக்க போறாரு. ஸோ எக்ஸலன்ஸ் இன் கொலாபரேஷன் தி பெஸ்ட் அவார்ட். இதுல 4 பேர் இருக்காங்க நாமினிஸ். ஒன்னு ஸ்ரீதர் காமகோட்டி, ஒன்னு விஜயா ஜெயபால், இன்னொன்னு ஸ்ருதி, இன்னொன்னு மிஸ்டர் விஜய் சபரி. ஸோ இது எல்லாத்துல ஐ லைக் டு, இது என்னுடைய சாய்ஸ் இல்ல, எல்லாரோட சாய்ஸ். விஜய் சபரி. Excellence in collaboration. கடைசியில சொல்றேன்னா, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இந்த ஹோல் ஆர்கனைசேஷன் இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு முக்கியமான டீம் வந்து ஒண்ணு, நான் கூப்பிட கொஞ்சம் முன்னாடி வாங்க, முனியாண்டி, சோபாக்கா, தேவிகா, மனோகா, கார்த்திக், கண்ணன், அருண், அபி, வாங்க என்பா. செல்வி அக்கா வாங்க. இது ஹெல்ப்ன்றது வந்து அவங்க ஈஸி இல்ல. ஒரு கோல்டன் கேர்ள் இப்போ ஒரு ரிங் வாங்குனாங்களே நிவேதிதா, அவங்க மேல ரொம்ப எஃபோர்ட்லெஸ்ஸா இவங்களை ஹேண்டில் பண்றாங்க. பக்குவம்னா அவ்வளவு பக்குவம் இந்த ஏஜ்ல உள்ள பக்குவத்தை பார்க்க முடியாது. ரொம்ப சிம்பிளா இந்த டீமை அவ்வளவு எஃபோர்ட்லெஸ்ஸா ஹேண்டில் பண்றா. கணேசன் So it's a wonderful team effort. இந்த டீமை வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நிவேதிகா சிங்கிள் ஹேண்டடா ஹேண்டில் பண்றா. அவங்க வந்து ஃபேண்டாஸ்டிக் சப்போர்ட் ஃபார் தி லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ட்ராவலர்ஸ்க்கு ரொம்ப நல்லா பண்றாங்க. இவங்களுக்கு எல்லாரோட சப்போர்ட் நான் சொல்ல முடியாது, இவங்களால தான் எல்லாருக்கும் சப்போர்ட்டே வருது. ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ நிவேதிகா. 1 yearல I have seen a tremendous change in you. அருண், வெல்கம் பேக். போயிட்டு வந்த உடனே சேஞ்ச் நிறைய இருக்கு. So the award goes to this admin team.
Keep the proof and the truth rang from me. Answered every call when they picking billion angels in the sky sang for me. Trying to run, I wasn't ready then. Needed all the heat to keep it off and see the truth was always simple, but I thought of having blood upon my F. Hey, yo. He got the love. என் டீமை பற்றி பேசுறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்த எம்டி சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ என் டீமில் பார்த்தீங்கன்னா இன்பண்ணன், கோபி அண்ணன், கண்ணன் அண்ணன், புதுசாக வந்திருக்காரு அபிலாஷ். ஸோ இவங்க எல்லாமே எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை கோபி அண்ணன் வந்து சொல்லவே தேவையில்ல. எம்டிக்கு வந்து என்ன சொல்கிறது, அவர் டைமிங்கை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரே ஆள் கோபி அண்ணன் தான். ஸோ யாருக்குமே அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த டேலண்ட் வராது. ஸோ அதுக்கு வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. கோபி பார்த்து பாருப்பா, எம்டி ட்ராவலர் எல்லாமே கோபி பார்த்து பாருங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் அவர் எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிறது இல்லை. அதே மாதிரி எந்த டைமிங் கூப்பிட்டாலும் என் டிரைவர்ஸ் டீம் வந்து கரெக்டாக எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நான் வரலன்றதை இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆல்டர்னேட் சொல்யூஷனாக கொடுத்துருவாங்க. ஸோ இன்பண்ண ஸோ அபிலாஷ் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்காரு. அவருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து அவர் பெஸ்ட் எம்ப்ளாயி அவார்டு கூட வாங்குவாருன்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாருமே வாங்குவாங்க, அந்த கெப்பாசிட்டி இருக்குது கண்டிப்பாக. Thank you so much, sir, இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. இந்த ஆஃபீஸில் வந்து 2 years ஆகுது, இல்லை 1.5 years கம்ப்ளீட்டாக நான் வந்து அட்மின் பார்க்குறேன். எனக்கு அட்மின்னா என்னன்னு தெரியாத போது சார் தான் எனக்கு ஒரு கைடன்ஸ் கொடுத்து பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் என் டீம் வந்துட்டு என்னதான் சண்டே எல்லாத்துலேயுமே அது இருக்கும் கரெக்டாக. பட் எப்போவுமே வேலையில் அதை வந்து காட்ட மாட்டாங்க. எல்லாமே கரெக்டாக ஃப்ளோவில் போகிறதுக்கு எல்லா டீமும் குக், ஹவுஸ் கீப்பிங், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், டிரைவர்ஸ் எல்லாருமே ஃபுல் சப்போர்ட்டாக இருந்து இதை வந்துட்டு நல்லா ரன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ தேங்க்யூ. இந்த சப்போர்ட் வந்து இன்னும் இருக்கணும். நெக்ஸ்ட் இயர் நம்ம இதே மாதிரி அவார்ட் வாங்கணும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் டீம். இப்போ அப்படி கொஞ்சம் கீழே உட்காந்துக்கோங்க, மீதி எல்லாம் மேலே இருங்க. ஒரு நிமிஷம் கணேசன் இவங்க எல்லாம் 1 year கம்ப்ளீட் பண்ணுவாங்க. 1 year 5 வருஷமா 4 வருஷமா இருக்கிறவங்க. இவங்க எல்லாருக்குமே போனஸ் உண்டு. ஒரு மாசம் பேசிக் போனஸ் சேலரி போனஸா இருக்கும் இந்த தீபாவளி டைம்ல. நாட் ஓன்லி இந்த தீபாவளி கிஃப்ட்ஸ் மட்டும் இல்லாம அவங்களுக்கு போனஸும் உண்டு. செல்வி மல்டி டாஸ்கிங் குக்கிங்ல ரொம்ப நல்லா சமைப்பாங்க. விஜய் சொன்ன மாதிரி கேட்டு வந்து அதுவும் மேல இருந்து கீழே இறங்கி, கீழே இருந்து மேலே ஏறி ஒவ்வொருத்தருக்கா போய் காஃபி டீ கொண்டு கொடுக்கறது, பிஸ்கெட் கொண்டு கொடுக்கறது, சாண்ட்விச் பண்ணி கொடுக்கறது. அவங்க அது மட்டும் இல்லாம எல்லாம் இட்டாலியன் டிஷ்ல வேற பண்றாங்க. ஸோ எவ்ரிபடி இஸ் வெரி ஹாப்பி. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாரும் இந்த இடத்துல இவ்வளவு நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்காங்கக்கா. அதுவும் பண்ற வேர்க்கடலை சட்னி, அவங்க பண்ற பொங்கல், இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுறாங்க. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்டா இருக்கட்டும், ஈவினிங் ஸ்நாக்ஸா இருக்கட்டும், அன்லிமிட்டெட் எப்போ வேணாலும் காஃபி, டீ, வேற என்ன ஸ்நாக்ஸ், எப்போ என்ன கேட்டாலும் உடனே எதையுமே யோசிக்காம அவங்க
சமைச்சு போடுறாங்க. அதுவும் கிளம்புற நேரத்தில் தான் சில பேர் கேட்பாங்க. அப்போ இருந்து முடிச்சுட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட் நம்ம பார்க்கறது ரொம்ப கஷ்டம். செல்வி அக்காவுக்கு வந்து அவங்களுக்கு அவங்க ஃபேமிலிக்கு ட்ரெஸ்ஸு, அப்புறம் கிராக்கர்ஸ் போகும்போது நீங்க எடுத்துக்கலாம். இந்த இடத்துல உள்ள எடுத்துன்னு வரக்கூடாதுக்காக. பொன்னமாக்கா வாங்க. இவங்க வந்து டெய்லி காத்தல என்ன பார்த்த உடனே உள்ள மேலே ஏறி வரும்போது என்னை பார்த்து சிரிச்சுட்டு என் கண்ணத்தை கிள்ளி ஒரு முத்தம் கொடுப்பாங்க. எதுக்குன்னு எனக்கு தெரியாது. அவ்வளோ ரோமா இருக்கும் அவங்க பார்க்கும்போது. அவ்வளோ ஹாப்பியா பார்த்து நான் எதனா வந்து சும்மா இருந்தா கூட நீங்க போய் உட்காருங்கய்யா நான் பார்த்து, நீங்க போய் உட்காருங்க நான் பார்த்துன்னு சொல்லி பார்த்து அவ்வளோ செய்வாங்க. அவளை இந்த இடத்துல ஆஃபீஸில் ஒரு நாள் பார்க்கலாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ நம்மளோட இங்க 3-4 வருஷமா இங்க இருக்காங்க. எல்லா வேலையும் மல்டி டாஸ்கிங். இந்த வேலை கிடையாது. திடீர்னு வந்து குக்கு வரலன்னா சமைச்சிருவாங்க. திடீர்னு டீ போடுறதுக்கு ஆள் இருந்தா டீ போட்டு கொடுத்துருவாங்க. திடீர்னு அந்த இடத்துல வந்து வேற என்ன ஒரு வேலை இருந்தாக்கா டக்குன்னு அதை போய் இறங்கி செஞ்சு கொடுத்துட்டு வருவாங்க. ஸோ எல்லா வேலையும் இது வந்து ஒரு வேற இடத்துல இந்த மாதிரி வேற எந்த ஆஃபீஸ்ல இந்த மாதிரி பார்க்க முடியாது. அவங்க வருவாங்க, அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. திடீர்னு கீழே போய் என்ன க்ளீன் ஆச்சுன்னா குப்பை எடுத்துன்னா அதை உடனே போய் க்ளீன் பண்ணி அதை சுத்தம் பண்ணி சரியா இருக்காமா நல்லா இருக்காமா பார்த்துட்டு அப்பவும் போவாங்க. அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. அவங்கள ஆனர் பண்ண வேண்டிய நேரம் அது. இது எங்களுடைய பெருமையை நினைக்கிறோம். இன்பா வந்து திருத்தணில இருந்து வராரு வேலைக்கு. எவ்ரிடே 9 o'clock 9 o'clock ஷார்ப்பா இருப்பாரு. 9 o'clock வரைக்கும் இருப்பாரு. அதுவும் சில நாள்ல வந்து கெஸ்ட் வராங்க வெளியூர்ல இருந்தாக்கா நைட் இங்க தங்கி ஃபேண்டாஸ்டிக் சர்வீஸ் பண்றாரு. அவரு ரொம்ப பொறுமையா வண்டி ஓட்டுவாரு, பொறுமையாவும் பேசுவாரு. ரொம்ப நல்ல டிரைவர். நம்ம ஆபீஸ்ல இந்த இடத்துல வந்துட்டு we are all very happy. தேவிகா வந்து எல்லாருடைய ஓட்டு அவங்களுதான். யாருன்னா எதனா சொல்லணும்னாக்கா தேவிகா மட்டும் எதுவும் சொல்லாதுன்னுவாங்க. ஏன்னா எதையுமே எப்பயுமே முகம் சொல்லிக்காம வேலை செய்வாங்க. சேர்ந்த நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க வருவாங்க, அவங்க வேலையை பார்ப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க. வெரி சின்சியர். ஸோ இவங்கெல்லாம் நம்மளுக்கு கிடைச்சது ரொம்ப பெரிய ஒர்க் ஃபோர்ஸ் தான் நம்மள எல்லாரும் இந்த இடத்துல ஹாப்பியாக இருக்க வைக்குது. ஸோ தேவிகா சாரதி மிஸ்டர் கோபி. வண்டி வந்து ஒரு கார் ஓட்ட மாட்டாரு, காரை வந்து ஃபிளைட் மாதிரி ஓட்டுவார். அவர் ஒரு பைலட் தான். சும்மா அப்படி வண்டி போறதே தெரியாது. அப்படியே ஸ்மூத்தா போகும், ஸ்மூத்தா வரும். அது எந்த வண்டி கொடுத்தாலும். அதுவும் டைம்னா அவ்வளோ பர்ஃபெக்ட். இது வரைக்கும் டைம் மிஸ் பண்ணதே கிடையாது. அதுவும் ஒரு வாட்டி தான் ஒரு விஷயத்த சொல்லணும். அந்த ஒரு வாட்டி சொல்லிட்டா போதும், அதை கரெக்டாக செஞ்சிருவார். 2வது சொன்ன கோவம் வரும். கண்ணனுக்கு எனக்கும் அப்பா இந்த மாதிரி தீபாவளி பொங்கல் வந்தா தான் நான் கண்ணனை பார்க்க முடியுது ஆபீஸ்ல. மீதெல்லாம் அவர் பார்க்க முடியாது. எப்ப கேட்டாலும் மேடம் கூப்பிட்டாங்க, சார் கூப்பிட்டாங்க, இங்க கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு வெளியே தான் இருக்காரு. ஆனா சொல்லிட்டேன் இந்த வாட்டி வச்சு செய்யறதுன்னு ஒண்ணு. இந்த வாட்டி வந்து உங்க பாஸ் சொல்லிட்டாரு, நீங்களே பார்த்துக்கோங்க நான் பார்த்துக்கிட்டாரு. ஸோ எனக்கு தான் ரிப்போர்ட்டிங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். பட் கண்ணன் வந்து ஒரு மல்டி டாஸ்கிங், எல்லா விஷயமும் தெரியும். அதுவும் முனியாண்டிக்கு அண்ணன் ஊர் உலகத்துல என்ன நடக்குது, எல்லார் வீட்டுல என்ன நடக்குது, எல்லா விஷயமும் தெரியும். அந்த மாதிரி ஒரு காசிப்பிங் கிங் நம்ம பார்க்க முடியாது.
இங்க நடக்கிற விஷயம் எல்லா விஷயமும் தெரியும். நான் வந்து சும்மா அப்படி முன்னாடி காது கொடுத்தா இல்ல கண்ணாட காது கொடுத்தா விஷயம் வந்துடும். எல்லா விஷயமும் கிடைச்சிருக்கு நமக்கு. ஸோ கண்ணா வி வெரி ஹாப்பி. என்ன ஒண்ணு, கண்ணை வந்து கார் ஓட்டுறது வந்து ரொம்ப பெக்யூலரா இருக்கும். எல்லாரும் காரை வந்து ஒரே சீரா ஓட்டுவாங்க, கண்ணை வந்து கார் ஆட்டோ மாதிரி ஓட்டுவாங்க. அப்படி பூந்து இப்படி பூந்து இப்படி பூந்து 2 நாளைக்கு ஒரு முறை ஒரு வாட்டி இடிக்கிறதுனாக்கா கண்ணை தூக்கம் வராது. சொன்னா இந்த இடத்துல யார் இருந்தாலும் நான் இருக்கலாம், ஆனா ஒரு ஆள் இருந்தாலும் நான் இருக்க முடியாது. அவர் வந்து அவர் வைஃப் எப்படி பாத்துக்கிறாரே தெரியல, நான் தான் ஃபர்ஸ்ட் வைஃப் நினைக்கிறேன். மிஸ்டர் முனியாண்டி கார்த்திக் வந்து ஒரு சலூன் வச்சிருந்தாரு. அந்த சலூனை வந்து நானே எத்தனையோ வாட்டி 3-4 வாட்டி அதை புதுப்பிச்சு கொடுத்தேன். சார் இது இப்படி வந்தா அப்படி வராது. நானே போய் அந்த சலூன்ல புதுசா இன்டீரியர்லாம் பண்ணி புதுசா எக்யூப்மெண்ட்லாம் வாங்கி வச்சு சேரை வாங்கி வச்சு என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். அவனுக்கு இன்னமும் அதுக்கு இருக்கும் கொஞ்சம் தூரமா தான் இருக்கு. ஆனா முதல் நாள் இருந்து அவன் வந்து பார்க்கும்போதே பார்த்தனாக்கா அந்த சலூன்ல வச்சிருக்க மாதிரியே வரமாட்டான். ஒரு ஐடி ஆபீசர் மாதிரி தான் வருவான். அவன் பண்ற ட்ரெஸ், அவன் வர நடை, அவர் வண்டியை பார்த்துக்கிறது எல்லாமே பார்த்தோன்னா நான் சத்தியமா நம்ம ஆபீஸ்ல யாருமே இந்த மாதிரி இல்லை. இந்த ஐடியில வேலை செய்யறவங்க. ஸோ எல்லாருடைய ஃபேவரட் இன்னைக்கு அவரு, எல்லாருடைய ஃபேவரட். எதுவாக இருந்தாலும் கார்த்தி என்ன சொன்னாங்க எல்லாரும் போவாங்க. அது எப்படி என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு. ஆல் தி பெஸ்ட் கார்த்திக்.